காலங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவர் தாமே உடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. இந்த காலங்களிலே ஆண்டவரே இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் போது சுத்திகரித்து கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய பொறுப்பாத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பா. உங்களுடைய மகிமை உங்களுடைய வல்லமை இல்லைன்னா நாங்கள் எதுவுமே செய்ய முடியாதப்பா. நீங்கள் இல்லாமல் நாங்கள் எந்த காரியத்தையும் நாங்கள் ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என் ஆண்டவருடைய அனுக்கிரகம் எங்களுக்கு தேவை, தேவனுடைய கிருபை எங்களுக்கு தேவை, தேவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை. ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் தேசத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் தேவன் அறிந்து இவைகளிலிருந்து தேவன் பரிபூர்ண விடுதலை தேவன் தர முடியாது. பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தேவன் தர முடியாது. நாங்கள் சொல்லிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ரத்தத்தை நாங்கள் தேசத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் சுத்திகரித்து கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. குறைகள் எல்லாம் குற்றங்கள் எல்லாம் நீங்கள் தயவாக நீங்கள் மன்னிக்க முடியும். நாங்கள் சொல்லுங்க மன்னிக்கிறதுலேருந்து தயவு பெறுத்தவர் அல்லவா. ஆண்டவரே இந்த ஆண்டவர் நாங்கள் உறுதியோடு நாங்கள் ஆராதிக்க முடியல. 3 மாதங்களுக்கு மேலே சபைக்கு வர முடியல ஆச்சா. ஆண்டவரே இந்த லாக்டவுன்னால ஆண்டவரே எல்லாரும் வீடுகளிலிருந்து இந்த ஆன்லைன் மூலிமா கேட்கறதுல ஆண்டவரை ஆராதிப்பது, செவிப்பது, கற்றுக்கிற வசனத்தை கேட்பதில் ஒரு உறுதியோடு ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியலனாச்சா. அது விரைவில் நீங்கள் சீக்கிரமாக அவைகளை நீங்கள் வாய்க்கப்படும்படி நாங்கள் செவிக்கிறோம். உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும். உங்களுடைய பிரசனம் எங்கள் கூட இருக்கட்டும். அற்புதம் செய்யுங்க, நாமத்தை பயன்படுத்து. ஆங்காங்கே எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருடைய கரத்தில் எல்லாரையும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். தடைகளை நீக்கி போடுங்க. பாடுங்க ஆராதனைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. அற்புதம் செய்யுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து சில பாடல்கள் பாடி ஆண்டவரை நாம் பயன்படுத்தலாம். தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம். என் தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரும் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரும் கொண்டு
போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடுவேன் உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு கூப்பிடுவேன் உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்தது பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்னை சுமந்தது பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தது பார்த்தா அப்பான்னு சொல்லணும், தோளில் என்னை சுமந்தது பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவேன்
என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவே உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அதனாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுது நம்மோடு கூட இருப்பதாக. நம்முடைய வேத வார்த்தைக்கு நேராக சத்தியத்தை நாம் கேட்கலாம். நம்முடைய தியானத்துக்காக யோசுவாவினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 287வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 287வது பக்கத்தில் 14-11. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் பலத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பெலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே காலேப் என்ற தேவ மனுஷன் சொல்றாரு, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இங்க எவ்வளவு விசுவாசமான வார்த்தையை ஆண்டவர் அந்த மனிதனோடு கூட கற்று பேசுறாரு பாருங்க. தேசத்தை வேவு பார்க்கும்படி மோசேயை அனுப்பி வைக்கிறார். அதில் ஒருவர் வந்து யோசுவா, ஒருத்தர் வந்து காலேப். இந்த காலேப் வந்து எவ்வளோ விசுவாசமாக ஆண்டவர் கொடுக்குற அப்போ என்னை அனுப்பும் போது இருந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. பலன் என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த பலனும் இப்போவும் எனக்கு இருக்கு. அப்போ காலேப் ஒரு விசுவாசமான ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு தேவ மனுஷனாய் அங்க பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. காலேப் என்றால் நீங்க 14ஆம் அதிகாரத்திலையும் 6-7 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்திற்கு வந்தார்கள். கேனாசின் ஆகிய எப்னூனின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். அப்ப அனுப்பும் போது அவருக்கு எத்தனை வயதா? 40 வயது. அப்போ யோசுவா சொல்றார், அப்போ நம்ம ஊழியக்காரர் மோசே சொன்னாரு. அப்போ நமக்கு என்ன சொன்னார்? காதேஸ் பர்னாவில் வந்து நம்ம ஆண்டவர் மோசஸ் நமக்கு சொன்னாரு, கர்த்தர் என்னை குறித்து உம்மை குறித்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தை நீ அறிவி. தேசத்தை வேறு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். அப்போ இந்த 2 பேரையும் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு தேவ மனிதர்களாய் கர்த்தர் அவரை உருவாக்குறார்கள். அதில் யோசுவாவும் சரி காலேபும் சரி ஒரு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்து மோசஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நீங்க பார்க்கும்போது அந்த அழைக்கிறதுலேருந்து போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த பலன் அவங்களை விட்டு போகவே இல்லை.
அப்போ ஒரு தேவ பிள்ளைக்குள்ள அது முக்கியமான காரியம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவ பலன் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சாதா மாம்ச பலன் என்பது வேற, ஆவிக்குரிய பலன் என்பது வேற. மாம்ச பலன் எப்பவுமே நமக்கு சில வேலை சோர்ந்து போயிடும். ஆனா இந்த தேவ பலனை நம்ம பார்க்கும்போது இவ்வளோ ஆச்சரியமா நம்ம சொல்றாரு பாருங்க, என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த பலன், அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த அவரு இந்த காலேப்பை பார்க்கும்போது, அவர் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவருக்கு 38 வயதாய் வனாந்தரத்துல கடந்து வரார். 38 வயதுல 40 ஆண்டுகள் அவரு நாட்களிலே கடந்து வரார். வாக்குத்தத்த நாட்டிலே பார்க்கும்போது 7 ஆண்டுகள். ஆக மட்டும் நீங்க 14:10 நீங்க படிச்சு பாருங்க, போட்டிருப்பாரு. நீங்க யோசுவா 14:10 இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தை மோசேயோட சொல்லி, இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். எத்தனை வயதா இருக்கிறாரு? 85. அங்க ஒரு 40, இங்க ஒரு 45, மொத்தம் எவ்வளவு வயதாவது? 85. அப்ப 40 வயதுல புறப்பட்டவர். அப்போ அவர் புறப்படும் போது 38 வயது. ஆனா வனாந்தரத்துல அவர் வந்து கடந்து வரும்போது அப்படியே அவர் சொல்லி அழைக்கும் போது 40 வயதுல இருந்து, பிறகு அந்த இடத்துல வரும்போது 45 வருஷத்துல கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 85 வயது உள்ளவராக இருக்கிறார். 10ஆம் வசனத்துல 16:10 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எகிப்துல ஒரு அடிமையாக இருந்த காலே அந்த எப்ரோனின் அதிபதியாகி நிலையடைய காரணம் என்னன்னா, அவர் வாக்கு தத்தத்தை முதலாவது சுதந்திரித்துக் கொண்டார். இந்த பலனை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தத்தை முதலாவது அவர் சுதந்திரித்துக் கொண்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ வாக்கு தத்தத்தை நம்ம பிடிச்சி அதை சரியா நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடித்தோமானால் அந்த பலன் எப்பவுமே நமக்கு குறையாது. ஆண்டவருடைய அந்த பலனை அந்த நம்ம ருசிக்கும் போதுதான் அது தெரியும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் கூட சொல்ல, பலனாகிய கர்த்தாவே உண்மையிலே நான் அன்பு கூறுவேன். 18ஆம் சங்கீதம். அப்போ அந்த பலன், அந்த வாக்கு தத்தத்தை முதலாவது சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் காலேப் செய்தார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. மற்றவங்களாம் போனவங்களாம் இந்த 2 பேர் தவிர எல்லாம் துர்ச்செய்தியை கொண்டு வந்து பரப்பினாங்க. ஆனா இவங்க மட்டும் நல்ல செய்தியை கொண்டு வந்து மோசஸ் கிட்ட சொல்றாங்க. அங்கே நாங்க நல்ல காரியங்களை நாங்க பார்த்தோம். அங்கே சோத்திரம், ஆண்டவர் நமக்கு பாலம் தேரும் தேசத்தை வைத்திருக்கிறாரு, நாம் எளிதாய் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அந்த ஒரு அபிஷேகம், அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது இதனாலதான் ஆண்டவர் அவங்க எடுத்து பயன்படுத்துறாரு. அப்போ அந்த பலன் பாருங்க, ஆண்டவர் கொடுக்குற அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாக்கு தத்தத்தை சுதந்திரத்து கொண்டதுனாலதான். அல்லேலூயா. 2வது வாக்கு தத்தத்தை உரிமையாக்கி கொண்டார். 2வது வாக்கு தத்தத்தை என்ன பண்ணாங்க? உரிமையாக்கி கொண்டாங்க. 1 சுதந்திரித்து கொண்டாங்க, 2வது தனக்கென்று அவர் எடுத்துக்கொண்டாங்க, உரிமையாக்கி கொண்டாங்க. ஆமா, உரிமையா வைத்து என்ன பண்றாங்க? கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்றாருல, உனக்கு இவர் சொல்றாருல, 6ஆம் வசனத்துல நீங்க கூட வாசித்தீங்களே, 14ஆம் அதிகாரத்துல கூட யோசுவா கேட்கிறார்ல, நம்ம காதேஸ் பர்னாவிலிருந்து கர்த்தர் என்னை குறித்து உண்மை குறித்து தேவனுடைய மனுஷனை மோசடி சொன்ன வார்த்தை நீர் அறிவி, தேசத்தை வேறு பார்க்க தாசனாகிய மோசே என்னை கொண்டு என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. அவருக்கு எத்தனை வயது இருந்தான்? 40. அப்போ யாருக்கு ஒரு யோசுவாவுக்கு எத்தனை வயது? 40 வயது. அல்லேலூயா. அப்போ காலேப்புக்கும் பாருங்க வயது. அப்போ அவங்களை ஆண்டவர் அவங்களை பலப்படுத்தி 40 வயதுல அவங்கள கர்த்தருடைய காரியங்களில் செய்ய கொண்டு போறாரு. அப்போ அந்த பலனை யார் தராரு? ஆண்டவர் தராரு. இப்போ நமக்குலாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து நமக்கு என்ன ஆயிடுது? சோர்ந்து போயிடும். பலவீனம், பல போராட்டங்கள், சரீரத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் இவங்க ஒரு பெரிய வேலை, ஒரு மோசஸ் பெரிய ஒரு லீடர் அவரோடு கூட இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் அவன் பாருங்க எவ்வளோ ஒரு உறுதுணையா இருந்து கூட இருந்து ஊழியங்களில் எவ்வளோ ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்.
அப்போ தேவன் நம்மளை ஊழியங்களில ஆண்டவருடைய காரியங்களில நம்ம இருக்க வேண்டும் தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதுக்காக தான் நம்ம வளர்ச்சி அடையும் போது அந்த பலன் நமக்கு வயது முடிந்த வயது வரைக்கும் அந்த பலன் நம்மளை விட்டு போகவே போகாது. நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம பலப்படணும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவான ஒரு ஞானத்திலும் பலத்திலும் தேவகிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமா என்ன பண்ணாரா, அந்த அப்படிப்பட்ட வளர்ச்சி அடைந்தார். அந்த வளர்ச்சியில தான் அவர் இருந்தார். லூக்கா 2:52 நினைக்கிறேன். எனவே தேவ பிள்ளைகளே, அந்த வாக்கு தத்தத்தை நாம் பிடித்து கொண்டு சரியா நாம் நடப்போமானால் அந்த பலன் புறப்படும் போதும் சரி அந்த பலன் இருந்தது, திரும்பி யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போதும் என்னன்றது அந்த பலன் நம்மளை விட்டு குறைவே இல்லை. மூன்றாவது வாக்கு தத்தத்துடைய பலனை அனுபவித்தார்கள். அந்த பலனை என்ன பண்ணாங்களாம், அனுபவம் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அதை ருசித்து பார்த்தாங்க. ஆண்டவர் செய்த ஒரு வாக்கு தத்தத்தை அவங்க ஒருபோதும் அவங்க அவிசுவாசமா இருக்கவில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் அனுப்புறாரு. அல்லேலூயா. ஊழியக்காரர் மூலியமா கர்த்தர் பேசி அனுப்புறாரு. எல்லாத்தையும் அவங்க நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அப்போ வயது கடந்து போகும்போது சில வேளையில சிலருக்கு விசுவாச தளர்ச்சி ஏற்படும். வயது வரும்போது நமக்கு என்ன இருக்கும், தளர்வு ஏற்படும். சில வயசு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது என்ன ஆயிடுறாங்க, அட போப்பா நான் எவ்வளோ எப்படி இருப்பேன்னு தெரியல, இன்னும் கொஞ்ச காலம் தான், ஆண்டவர் கூப்பிட்டா நான் போயிடலான்னு இருக்கேன் அப்படின்வாங்க. தளர்ச்சி, சோர்வு, பல போராட்டங்கள் உலகத்துல. ஆனா இவங்களுக்குள்ள அந்த தளர்ச்சி ஏற்படல பாருங்க, அந்த சோர்வு வரல. அப்ப அழைத்த அழைப்புல, அந்த வெளிப்பாடுல, அந்த தரிசனத்துல, அந்த அர்ப்பணிப்புல அவங்க உறுதியாக இருந்தாங்க. அல்லேலூயா. அதனாலதான் அந்த பலன் அவங்களுக்கு குறையவே இல்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஏன் இந்த பலன் குறையுது, சோர்வையா வருது? ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு வேலை செய்தாலையா சோர்வு, குடும்பத்துல சோர்வு, வேலையில சோர்வு, டயர்டு, மாம்சீகமாவே நம்ம யோசிக்கிறோம், மாம்சீகமாவே நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்களுக்குள்ள அந்த பலன் அவங்களுக்கு குறையவே இல்லை. 85 வயதுல வராது பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை வயதுனா? ஆமா, சோத்திரம். 45 வயது. அது இதோ இன்று நான் 85 வயது உள்ளவனா இருக்கு. 10ஆம் வசனம். ஹல்லேலூயா. அப்போ புறப்படும் போது தொடங்கின பலன், அந்த வேவு பார்த்து யுத்தத்துக்கெல்லாம் போய் முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் அந்த பலன் அவங்க விட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப காலேபுடைய வாழ்க்கை நமக்கு பார்க்கும்போது சில வேளையில நமக்கு சோத்திரம், நம்ம சில வேளையில நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு சிந்திக்க வைக்குது, நம்ம யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. காலேப் ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். காலேப் என்றால் வேட்டை நாய் என்பது பொருள். காலேப் என்றால் வேட்டை நாய். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேட்டை நாயெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 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 காரியத்தை பிடிக்க கேட்ச் பண்ண அதை நோக்கம் எடுத்ததுன்னா அதை விடாது, கடைசி வரைக்கும் அதை கரெக்டா குறிக்கோளா இருக்கும். அதனாலதான் அதுக்கு அந்த பிரத்யட்சமா அதுக்கு ட்ரைனிங். அந்த வேட்டை நாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு காட்டுலாம் அதெல்லாம் குடிக்கணும்னா அதை கரெக்டா அதை ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப அது போல இந்த காலை என்ன பண்றாருன்னா, ஒரு காரியத்தை சொன்னதுல அதை கரெக்டா உறுதியா இருந்தார். அப்ப நாம கூட எந்த ஒரு காலத்துல நீங்க உறுதியா இருந்து பாருங்களேன், ஆண்டவர் அப்பதான் ஆசீர்வதிப்பார். மனசு மாறிடும், டக்கு 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 நம்ம மாறிடும் சில வேலையில. அதனாலதான் நமக்கு சோறு, வயசாயிடுச்சு எனக்கு, இப்ப எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு என்ன இன்னைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது எனக்கு அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார், நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ அவங்க புறப்படும் போது இருந்த பலன், எல்லா யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த பலன் அவங்களுக்கு விட்டு என்ன பண்ணல. அப்ப இந்த பலனை யாரு கொடுத்தாரு? யுத்தத்துக்கு போக்குவரத்துமா இருப்பதற்கு அப்போது இருந்த பலன் இப்போது எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பலன், தேவ பலன் ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம பலத்துல போறத முதலாவது நம்ம நிறுத்தணும். நம்ம எடுக்கிற சுயமான முடிவுகளை நம்ம முதல் மாற்றணும். அப்பதான் குடும்பத்துல ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நான் இவ்வளோ வருஷம் வாழ்ந்தது இருந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப நமக்கு ஒரு யாரை குறிச்சு, நம்ம குறிச்சே ஒரு வெளிப்பாடு இல்லை, நம்ம குறிச்சே ஒரு தரிசனம் இல்லை. ஆண்டவர் நம்மளை அதுக்காக தெரிந்து கொள்ளவில்லை. நம்மளை ரட்சித்து இருக்கிறார்னா ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. வயசானவங்கிட்ட நீங்க போய் பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட வயசாயிடுச்சுன்னா, நான் சீக்கிரமா போகணும்னு நினைக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் என்னை சீக்கிரம் எடுத்துக்கணும் அப்படின்வாங்க. அப்போ அவங்களுக்கு சோர்வு, தளர்ச்சி, விசுவாச வாழ்க்கையில சில வேலை தளர்ச்சி ஏற்படுது. ஆனா காலேபுக்குள்ளேயும் யோசுவாக்குள்ளேயும் அந்த தளர்ச்சி இல்லவே இல்லை அவங்களுக்குள்ள.
அல்லேலூயா. ஒரு 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 20-25 வருஷம் வாழ்ந்துட்டாங்கன்னா சிலர் பாருங்க, வாழ்க்கையில டயர்டா பேசுவாங்க. இவ்வளோ வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம். அது யார் கர்த்தர் கொண்டு வந்தாரு? அது கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவரு நடத்தாம, அவரு இல்லாம நம்ம இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம இல்லை. ஆவியாருடைய பலத்தினாலதான் நடக்கிறோம். அதான் சொல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். அவரால எல்லாம் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்ம முதலாவது வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வாக்குத்தத்தத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவது வாக்குத்தத்தத்தின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும், அபியாசப்படுத்தணும். ஆண்டவரே, உங்களோட வாக்குத்தத்தத்தை நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நானே சுதந்திரித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, நானும் அந்த வாக்குத்தத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்ம சில வேலையில என்ன பண்றோம்? குடும்ப பிரச்சனை சூழ்நிலையிலேயே நம்ம வாக்குத்தத்தத்தை நம்ம மறந்துடுறோம். வாக்குத்தத்தத்துல அவர் உண்மை உள்ள வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்கு சொன்னார்னா ஒருபோதும் மாற மாட்டாரு. அப்போ வயது கடந்து போகும்போது நமக்கு என்ன ஏற்படும் சொன்னேன்? சோர்வு, விசுவாச தளர்ச்சி ஏற்படும். அப்ப நமக்கு ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட போது இந்த விசுவாசம் இருக்கா பாருங்க. ஆரம்ப நாட்கள் விசுவாசம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை பண்ணலாம், சர்ச்சுக்கு இதை செய்யலாம், இதை வாங்கலாம், அதை பண்ணலாம்னுவாங்க. அப்புறம் குறிப்பிட்ட வருஷம் போது சர்ச்சையை பத்தி, ஊழியத்தை பற்றி அவங்களுக்கு எண்ணமே இருக்காது. இல்ல, நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா எப்ப அப்படி? அப்போ ஒரு டைம்லாம் சொல்லுவாங்க, இதை பண்ணலாம், இதுக்கு செய்யலாம்யா. ஆனா யோசுவாவும் காலேபும் அப்படி கிடையாது. அவங்க சுறுசுறுப்பா இருந்தாங்க. அதுக்குதான் இங்க காலேபுக்கு பேர் சொன்னேன். அது காலேப் என்றால் அர்த்தம் வேட்டை நாய் என்ற அர்த்தம். அல்லேலூயா. வேட்டை நாய் சுறுசுறுப்பா இருக்கும். எங்கன்னா சோர்ந்து போய் படுத்துறாரு. வேற என்ன பாருங்க, சில வீட்டுல வளர்க்கறதுலாம் நல்லா சாப்பிட்டு படுத்து மூளையில தூங்கும். ஆனா வேட்டை நாய் பாருங்க, அப்படியே ஹைட்டா நல்ல ஒல்லியா இருக்கும், வயிறுலாம் கூட இருக்காது, அப்படியே ஒடுங்கி போயிருக்கும். அப்படி சிட்டிக்க போட்டு விட்டாங்கன்னா பறக்கும், பணம் பறக்கிற மாதிரி. அது அந்த கோல், அதோடைய நோக்கம் என்னன்னா அதை போய் பிடிக்கணும், அதை போய் எளிதா சுதந்திரித்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். அதை பிடிச்சி தூக்கிட்டு வரணும், அந்த ஏம்ல தான் இருக்கும். நீங்க கூட அப்படிதான் இருக்கணும். அந்த காலேபு போல அது எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஆனாதான் ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசினார். அப்போ காலேபை நம்ம சற்று சிந்தித்து பார்க்கும்போது நம்ம சிந்திக்க வைக்கிறது. ஒரு மரம் சில வேலை ஒரு இடத்துல வளருதுன்னா, ஒரு செடி வைக்கணும்னா ஒரு நாள் கனி கொடுக்கதான் நம்ம வைக்கிறோம். அது கனி கொடுக்குற மரத்துக்கு அதுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது. அது பாட்டுக்கு அது எந்த ஒரு தடையும் கிடையாது. மரம் செடி பூமியில் வச்சிருக்குது. அதுக்கு தேவையான தண்ணீர் என்ன வேணுமோ அதை கொடுத்து அது ஓங்கி வர்றது, கனி கொடுக்க போகுது. அது மரத்துக்கு வயது எதுனா ஒரு தடை இருக்கா? மரம் பாட்டுட்டு அது பாட்டு கனி கொடுத்துட்டே இருக்கு. அல்லேலூயா. அதுதான் பண்ணணும். மாமரமாக இருந்தாலும் சரி, தென்னை மரமாக இருந்தாலும் சரி, அது குறிப்பிட்ட நாள் கொடுத்துட்டே இருக்கும் கனி. கரெக்டாக வருஷம் அது கரெக்டாக எல்லா வேலையும் செய்யுது. ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். இதுதான் பிரச்சனை. அது நிற்க வேண்டிய இடம் சரியா இருக்கணும். அது நிற்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருந்ததுன்னா அதுக்கு தேவையான சக்திலாம், அதுக்கு அந்த ஒரு பலன்லாம் கரெக்டாக கிடைச்சிடும். சூரியனுடைய வெப்பத்துடைய எல்லா பலனும், தண்ணி எல்லாமே கரெக்டாக, தண்ணீர் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அது பாட்டுக்கு ஓங்கி வளரும், அது பாட்டுக்கு கனியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நாம நிற்க வேண்டிய இடம் சரியா நம்ம இருந்தோமானால் ஆண்டவர் நம்ம சரியா நடத்துவார். ஒரு எல்லாம் சொல்லுங்க. அப்ப நாம சரியா நிக்க மாட்டோம். நம்ம ஒரு இடமா நம்ம நிக்க மாட்டோம், ஒரு இடத்துல உட்கார மாட்டோம். சிலருக்கு ரொம்ப நாளான போர் அடிச்சிருது. ஆண்டவர் ஜெபம் பண்ணாட பாப்பா சும்மா உட்காந்து ஜெபம் பண்றது போர் அடிக்குது சொல்றாங்க. பாத்தீங்களா, சிலர் 10 நிமிஷத்துக்கு மேல 1/2 மணி நேரத்துக்கு மேல ஜெபம் பண்ண முடியல. 40 வயசுல அப்போ உங்களுக்கு பலனா இருந்தாங்கன்னா எப்படி? அப்போ 85 வயசுல 40 வயசுல இருந்த பலனே எப்ப இருக்குதான்? 85 வயசுல நம்ம இருப்போமா? அதான் தெரியாது நமக்கு. ஆனா பலத்து ஒரு மனுஷனுக்கு வயசு நாட்கள் எவ்வளவு? 70. பலத்தின் மிகுதியால் 80 வயசு தான். அவ்வளவுதான். 80 தாண்டினாலே அவங்களுக்கு எல்லாமே அவ்வளவுதான். அந்த காலத்துலலாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அல்லேலூயா. யாத்திரா புஸ்தகத்தை நீங்க திருப்பி பார்த்துங்க, யாத்திராகமம்
இங்கே இவரை காட்டுறேன். இவர் யாருன்னு பாருங்க. யாத்ரா 34 7 படிக்க பார்க்கலாம். 34 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும். ஒரு நிமிஷம் யாத்ராவில் ஒரே நிமிஷம். உபாகமம் 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தால் அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. மோசே மரிக்கும் போது எத்தனை வயதா? 120. கண் என்னல இருளடையவில்லை, அவன் பலன் இல்லப்படல, குறையவும் இல்லை. அப்ப நமக்கு இப்ப என்ன ஆயிடுது? கண்ணு இருள் அடிஞ்சு போயிடுது, உடம்புல இருக்க பலனா நமக்கு போயிடுது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. ஆமென். அப்போ காரணம் என்ன? ஏன் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாரு? தேவனுக்குள்ள என்ன பண்ணாங்க அவங்க? வாக்கு தத்தங்களை என்ன பண்ணாங்க அவங்க? நீங்க உபாகமம் 31:2 மோசஸ் சொல்றாரு பாருங்க. இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். அப்போ இவரு எதைதான் கொண்டு வந்தாரு? மோசஸ் எதைதான் செய்தாரு? வழி நடத்தி எதை கடந்தார்? செங்கடலை கடந்தாரு. அதுக்கு பிறகு யாரை எழுப்புறாரு? யோசுவாவை எழுப்புறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 120 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் யோர்தான்ல நான் கடந்து வரப்போதில்ல, நான் போக்குவரத்துமா இருக்க போறது கிடையாது என்று கர்த்தர் என்ன பண்றாரு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப 120 வயது வரைக்கும் யார் பலனை கொடுத்தார்? கண் இருளடைந்து போகல, பலன் குறையவே இல்லை. யோசிச்சு பாருங்க, பலன் கொஞ்சம் கூட குறையல. அல்லேலூயா. அப்போ அவங்க எல்லாம் ஆண்டவருடைய கிருபையில, அந்த வல்லமையில, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை அவங்க அப்படியே அவங்க வாழ்க்கையில ருசித்தாங்க. அதனாலதான் அவங்கள ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். சொல்றாங்க, இந்த வருஷம் வாக்கு தத்தமே நமக்கு பாருங்க. பின்பு அவர்கள் எங்க வந்தாங்க? ஏலிமுக்கு வந்தார்கள். 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சலும். இப்ப நாட்டுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமான நிலையில போயிட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் கைவிட்டாரு நம்மள. நம்ம ஒரு நாள் பேசுற விசுவாசம் அடுத்த நிமிடம் இல்லை, அடுத்த நாள் இல்லையே. இன்றைக்கு இருக்கிற பலன் அடுத்த நாள் நமக்கு இல்லையே, இந்த வாரம் இருக்கணும் அடுத்த மாசத்துல இல்லையே. நம்ம அதனாலதான் நமக்கு ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியல. நமக்கு மைண்டே ஒரு ஸ்டடி இல்லை, ஸ்டடி மைண்டுக்குள்ள இருக்க மாட்டோம். அப்போ முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்த்தி, அந்த ஏன் ஆண்டவர்கிட்ட தெரிந்து கொண்டார், இந்த வாக்கு தத்தத்தை ஏன் கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம என்ன பண்ணணும். அப்போ இன்றைக்கு வந்து பரிசுத்தவான்கள்லாம் அந்த 40 வயதுலயே இவ்வளவு பலனா இருந்திருக்காங்களே, 85 வயதுல இந்த பலன் குறையிலையே, 120 வயதுல அவருக்கு பலன் குறையிலையே, எப்படி இந்த பலன் அவங்களுக்கு கிடைச்சது? அப்ப நாம பெற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசித்தோமானால் தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இந்த யார் அவரு, நீங்க எது யோசுவா, நீங்க 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஆமென். எப்படி பின்பற்றினார்களா? உத்தமமாய், உண்மையாய். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்துதான் அவருக்குள்ள இருந்த நல்ல குணாதிசயம் பாருங்க, உத்தமம் இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் இந்த பலனை கொடுத்தார். வந்தவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க? துச்செய்தி பரப்பினாங்க. இருதயத்தை என்ன பண்ணாங்களா? மோசஸ்க்கு ரொம்ப மனசு காசு, என்னடா வந்தவங்களாம் அப்படி சொல்றானே, நாங்க ராட்சதரான மனுஷரை கண்டோம், ஏனாக்கினுடைய குமாரரை பார்த்தோம், ஐயோ நாங்க பார்வைக்கு வெட்டுக்கிளியே போல இருந்தோம், அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
அல்லேலூயா. என்ன புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. என்ன புஸ்தகம்? நீங்கள் யோசுவாவிலையும் ஒரு இது எடுத்து வச்சு புக் மார்க்கு. என்ன புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனம். காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, தாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாதே, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். அவங்க பார்க்கல எப்படி இருக்காங்க? நம்மளை பார்க்கிலும் பலவான்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். தாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்ப செய்தார். துர்ச்செய்தி என்ன பண்ணாங்க? இவங்களாம் பரவ செய்தாங்க, பரப்படாங்க. ஆனா காலேப் யோசுவா அப்படி கிடையாது. அல்லேலூயா. 30ஆம் வசனம். அப்போது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம இதை எளிதாக என்ன பண்ணலாம்? ஜெயித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அப்போ அவங்க பேசுறதுக்கு இவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம். ஏன் இவரு பேசுறதுக்கு ஏன் வித்தியாசம் வந்தது? வாக்கு தத்தத்தை என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொன்னதை அப்படியே அவர் நம்பி விசுவாசித்தார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது நமக்கு என்ன ஆயிடுது? தளர்வு வந்தது, சோர்வு வந்தது, டயர்டு வந்தது. அல்லேலூயா. எனக்கு வயசாயிடுச்சு, அவ்வளோதான், நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் வாயில் அறிக்கை எடுத்த சாத்தான் கேட்டுக்கிறான். ஆனால் இவர் சொல்றாரு, மோசேக்கு முன்பாக ஜனங்களை உடனே போய் அதை என்ன பண்ணலாம்? சுதந்திரத்துக் கொள்ளலாம், அது எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு கூட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்க எப்படி இருக்காங்க? பலவான்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா நமக்கு பலப்படுத்துகிற தேவன் யாரு? தேவாதி தேவன் நம்மளை பலப்படுத்துறார். அதான் தாவீது சொன்னார், பலனாகிய கர்த்தாவே உண்மையிலே நான் என்ன பண்ணுவேன்? அன்பு கூறுவேன். அப்போ பலன் நமக்கு யார் தரான? பலன் தேவன் தரார். அல்லேலூயா சொல்லுங்க. காலேப் விசுவாச வார்த்தை. மற்ற மனிதர்களை வார்த்தையை பார்க்கிறோம், காலேப்புடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னது? விசுவாச வார்த்தை. அப்போ அவனுக்குள்ள என்ன இருந்தது? உத்தமம் இருந்தது. ஆண்டவர் சொன்னதை அவன் அப்படியே நம்புறான். அப்ப நம்ம நம்ப மாட்டோம். வசனத்தை தான் நம்ம நம்பணும். யாரையும் நம்ம சொல்றதெல்லாம் இது பண்ணிடக்கூடாது. வசனம் அப்படி சொல்லியிருக்கா, ஆண்டவர் நிச்சயம் நம்மை நடத்துவார். எவ்வளவு வயசானாலும் எவ்வளவு பெரிய நாளானாலும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை என்றைக்குமே அதை விடவே மாட்டார், கரெக்டா நிறைவேற்றுவார். அப்போ நம்ம பொறுமையா இருந்து நம்ம அந்த 3 காரியம் சொன்னவங்க கிட்ட, அவன் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டான், வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொண்டான், வாக்குத்தத்துக்கு பலன் என்ன பண்ணான்? அனுபவித்தான். அப்ப நம்ம அனுபவத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? ஆசீர்வாதத்தை ஏன் சுதந்திரித்துக் கொள்ளலாம்? நம்ம வசனத்தை வாக்குத்தத்தத்தை நம்ம மாற்றோம். அல்லேலூயா. அப்போ அழைக்கும் போது அழைச்சி போக சொல்லும்போது 40 வயது, யுத்தத்துக்குலாம் போயிட்டு வனாந்தரத்துக்குலாம் போயிட்டு கானானுக்குள்ள சுதந்திரத்துக் கொள்ள போகும்போது 85 வயது உள்ளவனா, 45 வயது வரைக்கும் அந்த பலன் அவங்களுக்கு அன்றையிலிருந்து இது வரைக்கும் குறையவே இல்லை. அல்லேலூயா. அப்ப டோட்டலா காலேப்புக்கு எத்தனை வயது? 85 வயது. மோசஸுக்கு 120 வயது வரைக்கும். யாருன்னா 120 வயதுல பலன் கண்ணீர்ல அடையும் இல்லையா? பலன் குறைவே இல்லையா? அப்ப நீங்க இதை தான் நம்பணும், நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இனி நீங்க சொல்லக்கூடாது, எனக்கு வயசாயிடுச்சு, நான் இதை செய்ய முடியாது, நான் இதை பண்ண முடியாது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்க விசுவாசம் வாயில சொல்றது ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரணம் நிறைவேறாது. என்ன ஆண்டவர் பேசினாரு, நீ பேசு அப்படின்னு. நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன், பைபிள் படிச்சுட்டே இருந்தேன், ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தாரு எனக்கு. சரி, எதுக்கு தராரு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேச சொல்லலாம். ஊழியக்காரனோட ஏன் பேசுறாருன்னா, அவருக்கு எதை சொல்றாரோ அதை செய்யத்தான் நம்முடைய வேலை, அவ்வளவுதான். ஆனா மறைமுகமா அது அவருக்கு தெரியும், யாருக்கு என்ன பண்ணணும், எப்படி பேசணும் அவருக்கு தெரியும். அன்பான தேவ பிள்ளைகளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நம்ம உலகத்தானுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க எவ்வளோ ஐயோ நம்ம சுற்றி வந்து போய் பார்த்த மனிதரோ அவங்க பயங்கரமா இருக்கிறாங்க.
குடிக்கிற பட்சிக்கிற தேசம் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிக பெரிய ஆட்கள். எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தா நமக்கு என்ன பயம்? உலகத்தில் இருக்கிற காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற பெரிய ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. அங்க நான் யாரை கண்டேன்? ராட்சத பிறவியான ஏனாக்கினுடைய குமாரனாகி ராட்சதை கண்டோ. நாங்கள் எங்கள் பார்வைக்கு நாங்கள் யாரை போல இருந்தோம்? வெட்டுக்கிளியே போல இருந்தோம். இவங்கள சொல்லிட்டாங்க அவிசுவாசமா. ஐயோ, நாங்க அவங்க பார்வைக்கு நாங்கள் சின்ன பையன் வெட்டுக்கிளியே போல இருக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கல. ஆண்டவர் நம்ம கிட்ட எனக்கு இது இல்லை, நான் படிக்கல, நான் ஏழை, எனக்கு அறிவு இல்லை, நான் அழகு இல்லை, நான் அந்தஸ்து இல்லை, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறதா ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டோமானால் இந்த பூமியில நாம் ஜெயமுள்ளவராய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. தளர்ச்சிக்கோ அவிசுவாசத்துக்கோ சோர்வுக்கோ நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்போ காலேப் விசுவாச வார்த்தையை மற்ற மனிதர்களுடைய வார்த்தையை ஒப்பிட்டு பார்க்கும்போது காலேப்புடைய வார்த்தையில விசுவாசம் இருந்தது. அப்ப நம்ம இன்னைக்கு விசுவாச வார்த்தை பேசுறோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனைன்னா வாதியில வார்த்தை விசுவாசமே போயிடுது. அதனாலதான் ஒரு பலன் குறையவே இல்லை. ஆமென். எப்போ எந்த வயது வரைக்கும் குறையல? 85 வயது வரைக்கும் குறையல. இங்க யாரும் நம்ம சர்ச்சில் 85 வயசு கிடையாது. 120 வயசு கிடையாது. அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தத்தை என்ன பண்றாரு? அவரு நம்புறாரு. அப்படியே நம்புறாரு. எல்லாம் சொல்லுங்க நம்பணும். எல்லாம் சொல்லுங்க நம்பணும், விசுவாசிக்கணும். அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமென். மரியாதை கிட்ட வந்து சொல்றாரு, இது மாதிரி உனக்கு நான் ஒரு பிள்ளை பிறக்க போறேன், நீ பயப்படாத. அந்த அம்மா ஐயப்படுறாங்க, நீ எதுவும் நினைக்காத. வாக்குத்தத்தத்தை அவங்க ஆண்டவர் சொன்னதை என்ன பண்றாங்க? எனக்கு விட்டு கொடு, இடம் கொடு அப்படின்றாரு. அவருடைய சித்தத்துக்காக அந்த அம்மா என்ன பண்றாங்க? விட்டு கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் நிறைவேற்றினாரு. அல்லேலூயா. நீங்க எந்த வாக்குத்தத்தத்தை நீங்க படிச்சு பாருங்களேன். வசனங்களை நம்ம தியானம் பண்ணணும், தியானம் பண்ணி படிக்கணும், யோசிக்கணும். ஆண்டவர் ஏன் அதை சொன்னார், ஏன் அதை சொல்லியிருக்கிறாரு, அப்போ நமக்கு ஏன் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல? நம்ம யோசிக்கணும். யாரெல்லாம் இதை சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்போ ஒரு கனி கொடுக்குற ஒரு மரம் கூட சரியான நிலையில இருக்க வேண்டிய இடத்துல நின்று, அது நிற்க வேண்டிய இடத்துல நின்றாதான் அந்த மரம் கனி கொடுக்கும். ஒரு இடமா அந்த மரத்தை நீங்க ஒரு இடம் இல்லாம இருந்து கொஞ்சம் 10 நாள் அங்க, ஒரு 20 நாள் அங்க, ஒரு வருஷம் அப்படி போய் அது எப்படி கனி கொடுக்காது. அந்த மரம் பட்டு போயிடும். அப்போ நம்ம கனி கொடுக்க வேண்டிய பிள்ளைங்க நம்ம கரெக்டா நிற்க வேண்டிய இடத்துல சரியா நம்ம நின்றோமானால் சரியா வளர்ச்சி அடையும், சரியா பூ பூக்கும், காய் காய்க்கும், கனியை கொடுக்கும். ஆசீர்வாதத்தை நம்ம ஒரு நாள் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவருடைய பிள்ளையை அவன் வார்த்தையை பாருங்க, அவன் உத்தமமான பின்பற்றினானா. எப்படி பின்பற்றினானா? உத்தமனாய் தீனம் நடந்து நீதியிலே நீலை நிற்பவன். உத்தமனாய் தீனம் நடந்து நீதியிலே நீலை நிற்பவன். மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவனே. மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? அந்த உத்தமம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் நீங்க மாறக்கூடாது. கடைசி வரைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை விடாதீங்க. உபாகம புஸ்தகத்துல பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை படிச்சு பாருங்களேன். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4
எப்னோனின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அல்லேலூயா. அன்றியும் என் மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். அவனே தேசத்தை என்ன பண்ணுவாங்க, பங்கிட்டு கொடுப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எப்னோனின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினாலே நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அல்லேலூயா. அப்ப எப்படி இவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்று காலேப் மாத்திரம் இந்த காண்பான்? எப்படி அவன் கர்த்தரை என்ன பண்ணான்? உத்தமமாய் பின்பற்றினான். எல்லாம் சொல்லுங்க, எப்படி பண்ணா? உத்தமமாய். அல்லேலூயா. உண்மையா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. உண்மைதான் ஒரு மனுஷனை உயர்த்தும். நீங்க உண்மையில வந்துருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டு போயிடுவார். உண்மை மட்டும் ஒரு மனுஷன்கிட்ட இருந்தா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அந்த காலை பாருங்க, ஊழியக்காரன் சொல்றதுக்கு அப்படியே கீழ்படினான். மோசஸ் சொல்றதுக்கு போறான், போயிட்டு வந்தது அப்படியே வந்து சொல்றான். அவனும் வந்து அவங்களோட கூட சேர்ந்துட்டு இருந்தானா, அந்த துர்ச்செய்தி சொன்னவங்களோட கூட்டத்தில் கூட்டிட்டு இருந்தான். இந்த ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்க முடியாது. 85 வயது வரைக்கும் அது பலன் யாருக்குள்ள குறையில. அல்லேலூயா சொல்லுங்க. காலேப்புக்குள்ள குறைவே இல்லை. அதனால்தான் சொல்றாரு, எப்னோனின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை என்ன பண்ணுவான்? ஆமா, காண்பான். அவன் உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அல்லேலூயா. ஆணையிட்டார்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லிட்டார், சொன்னதை யாரும் மாற்ற முடியாது. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு காரணம் என்ன? காலேப் என்ன பண்ணாரு? வாக்குத்தத்தத்தை அப்படியே கடைபிடிச்சான், அப்படியே விடல. அல்லேலூயா. சுதந்திரத்து கொண்டான், உரிமை கொண்டான். வாக்குத்தத்தினுடைய பலனை என்ன பண்ண? அனுபவித்தான். இப்ப நம்ம வாக்குத்தத்தையும் ஜெபிக்கிறது கிடையாது, வசனத்தையும் கேட்க மாட்டோம். வசனம் கேட்டாலும் போர் அடிக்குது, பைபிளும் படிக்க மாட்டோம், ஜெபமும் பண்ண மாட்டோம். நம்ம இஷ்டம் போல வாழ்ந்த எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? என்னதான் சரீரத்தை என்னென்னவோ அழகுபடுத்தி என்னென்னவோ பண்றாங்க, அது எவ்வளவு நாள் அது நிரந்தரமா இருக்கும்? ஒன்றும் கிடையாது. கர்த்தர் கொடுக்குற பலத்தினால தான் எல்லாமே. சிலர் பாருங்க, 5 ரூபா கையிலையும் 10 விரல்ல நகத்துக்கு கால்லையும் நகத்தை வளர்த்து நல்ல டிசைனா பண்ணி அதுக்கு கலர் கொடுத்து என்னென்னவோ அழகு பண்ணி பார்க்குறாங்க. அதெல்லாம் ஸ்டாண்டர்டா கிடையாது எதுவுமே. வாக்கு தத்துவத்தை நீங்க சுதந்திரித்து பாருங்க, அந்த வாக்கு தத்துவம் உங்களை அழகுபடுத்தும். அல்லேலூயா. என்னென்னவோ பண்ணி ஒரு இதை பண்ணி இந்த பண்ணி இதை மாட்டி இதை செய்து இதை கையில மாட்டி இதை காலில் கழுத்துல மாட்டினாதான் ஒரு மனுஷனுக்கு அழகு கிடைக்குமா? இல்ல. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாலே வாக்கு தத்துவத்துக்கு உண்மை உள்ள தேவன். அவர் நமக்குள்ள இருந்தாலே நம்ம எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்படி இருந்தாதான் நம்ம அழகா இருப்போம், இப்படி இருந்தாதான் நம்ம அப்படி மாறுவோம். காலேப் அப்படியே இருந்தா பாருங்க, யோசித்து பாருங்க. அல்லேலூயா. குறையவே இல்லை. அதனால காலேப்புக்கு விரோதமா எல்லாம் கலகம் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க, என்னென்ன துர்ச்செய்தி பண்றாங்க. உபாகம புஸ்தகத்துல கூட நீங்க 1ஆம் அதிகாரத்தில் 26 நீங்க சோத்திரம் அப்படி இருந்தோம் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கட்டளையிட்டு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் தம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியின் கைக்கு ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்களை நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதில்கள் உள்ளமைகளாய் இருக்கிறது என்று ஏனாக்கியின் புத்திரரை அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். பாத்தீங்களா? அப்போ இந்த மற்ற ஜனங்க கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? எதிராக கலகம் பண்றாங்க. ஆனா அவருடைய சோதர விரோதமாக போது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் உங்களுக்கு பயப்படாமலும் உங்களுக்கு நான் சொல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தின்
எகிப்திலே உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்றாரு, உங்களுக்காக என்ன பண்ணுவாரு? எகிப்துல செய்த தேவன் தான் இங்கேயும் ஆண்டவர் உங்களுக்காக எல்லா அற்புதத்தை செய்ய போறாரு. எல்லா யுத்தத்தையும் உங்களுக்காக யார் செய்ய போறாரு? நீங்க கலங்காதீங்க, நீங்க பயப்படாதீங்க. ஆனா எதை பிடிச்சுக்குங்க? வாக்கு தத்தத்தை நீங்க பிடிச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு எதுதான் ரொம்ப பயம் வருது? எல்லாருக்கும் பயம்தான். அல்லேலூயா. கொரோனா இப்போ வந்தாலே எல்லாருக்கும் அந்த பக்கம் பயம்தான். எல்லாருக்கும் ஐயோ நமக்கு வந்துடுமா, நமக்கு இதுவாயிடுமா, மரணத்து அந்த பயத்திலே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அல்லேலூயா. பயம் வந்தது, பயத்திலே நிறைய பேர் அந்த பக்கம் தெருவுக்கே போயிடாதப்பா. என்னுடைய பிள்ளைகளே ரொம்ப 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 கவனமா இருக்கும். அல்லேலூயா. அந்த ஓல்டு பாருங்க, ஆபிரகாம் கூட பாருங்களேன், 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் வசனத்துல அந்த ஓல்டு ஏஜ்ல பாருங்க அவங்கள எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. நீங்க படிச்சு பாருங்க 15 சீக்கிரம். சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். நல்ல முதிர் வயதுல என்ன பண்ணுவான்? அடக்கம் பண்ணப்படுவாய். இவங்களாம் அவங்க சோர்ந்து போயிட்டாங்களா? பலன் இல்லை. இவரு எந்த வயதுல இருந்தாரு? எப்போ அழைச்சாரு கர்த்தரு? ஹல்லேலூயா. ஆமா, 100 வயதுலயே குழந்தைய கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ இவர் வயசாகி போச்சுன்னு நினைக்கல, சாராளமாக்கு கர்ப்பம் செத்து போச்சுன்னு நினைக்கல, அதை பத்தி எண்ணவே இல்லை அவங்க. ஆனா வாக்கு தத்தத்தை மாத்திரம் தான் அவங்க எண்ணாங்க. ஆண்டவர் சொன்னது அது நிச்சயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அதுதான் முதிர் வயதுல எந்த வயதுல சேருவாய், அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இடத்துக்கு திரும்பி வருவார்கள். ஏனென்றால் இவருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அப்போ தெய்வ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய தேவன் தான் நமக்கும் தேவனா இருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. அது நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்துல 28, 29 படிச்சு பாருங்க. ஈசாக்கு பத்தி சொல்றாரு. ஈசாக்கு விருதாபியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணம் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரனாகி ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினான். அப்ப பிள்ளைங்க எடுத்து யார் அடக்கம் பண்றாங்க? அப்ப ஈசாக்கு எத்தனை வயதுல? பூர்ண ஆயுசு உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்தார். அல்லேலூயா. அப்ப இவங்களாம் பாருங்க, இவ்வளவு வயது வரைக்கும் யார் பலன் கொடுத்தாரு? கர்த்தருடைய பலன். ஆபிரகாமும் சரி, ஈசாக்கும் சரி, யாக்கோபும் சரி, யோசுவும் சரி, காலேபும் சரி, மோசஸும் சரி, எல்லாம் அவங்க வயது அவங்க வந்தா கூட அவங்க பலன் அவங்களுக்குள்ள என்ன பண்ணல, குறைவே இல்லை. அப்போ அவங்க உத்தமம் அவங்களுக்குள்ள இருந்தது. என்ன இருந்தது? அவங்கள்ட்ட உண்மை இருந்தது, அவங்களுக்குள்ள அர்ப்பணிப்பு இருந்தது. அப்ப காலேப்புக்குள்ள நீங்க 32ஆம் அதிகாரம் 8ஆம் புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. காலேப்பு அவர் என்ன, இது ரொம்ப நிறைய போக நேரம் கிடைக்காது. என்னை பின்பற்றின கேனாசியனாகிய எப்ரோனின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் தாங்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்றாரு. தேவ கோபம் இறங்கி வருது. அப்போ இங்க யார் தான் உத்தமமா பின்பற்றினாங்க? உத்தமமா என்னை பின்பற்றின கேனாசினான எப்ரோனின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவா தவிர எகிப்திலிருந்து வந்தவர்கள் 20 வயது முதல் அதுக்கு மேற்பட்ட மனிதன் ஒருவரும் என்ன பண்ணல, பின்பற்றவில்லை. எத்தனை வயதான்? 20 வயதுல இருந்து அதுக்கு மேற்பட்டவங்க ஒருத்தரும் ஆண்டவர் உத்தமமா பின்பற்றல. அப்போ முதல் பின்பற்றது என்ன? காலேபும் யோசுவா. இவங்க ஆபிரகாமும் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்ட தேசத்துல அவங்களை நான் என்ன பண்ண போறேன், பிரவேசிக்க வைக்க போறேன். அல்லேலூயா. அப்பனா என்னன்னா அவங்களுக்குள்ள இருந்த ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. யாருக்குள்ள இருந்த அர்ப்பணிப்பு? யாருக்குள்ள இருந்த அர்ப்பணிப்பு? யோசுவாக்குள்ளேயும் காலேபுக்குள்ள இருந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறார். அதனால தான் சொல்றாரு, என்ன பண்ற, அவங்க உத்தமமா என்ன பின்பற்றினாங்க. என்ன பின்பற்றினாங்க?
பின்பற்றினாங்கன்னா என்ன அர்த்தம்? உத்தமமா என்னை தேடினாங்க, என் கட்டளை கீழ்ப்படிஞ்சாங்க, என் வாக்குத்தத்தப்படி நடந்தாங்க, நான் சொன்னதுக்கெல்லாம் அப்படியே நான் சோத்திர எல்லா காரியத்தையும் செய்தாங்க. அதனாலதான் அந்த பலன் அவங்களுக்கு குறையவே இல்லை. ஆமே 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைய வச்சார். இத்தனை வருஷம் அல்லேலூயா. 11 நாள்ல போயிடலாமா அந்த கானானுக்குள்ள போனோம்னா? அந்த 11 நாளுக்குள்ளே கூட 6 நாள் 7 நாள் சொல்றாங்க, அதுக்குள்ளேயே கூட போயிடலாம் அப்படின்றாங்க வேத அறிஞர்கள். வசனம் இருக்கு தேவ பிள்ளைகளே. ஆனா 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைய வச்சார். எத்தனை வருஷம்? அப்ப நமக்கு ஏன் பிரச்சனை போராட்டம்லாம்? நம்ம ஆண்டவரை உத்தமமா பின்பற்ற மாற்றோம், உத்தமமா தேட மாற்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படி மாற்றோம், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க மாற்றோம். அர்ப்பணிக்கணும். நீங்க அர்ப்பணிச்சா மட்டும் போதாது, அர்ப்பணிப்பு கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. வருஷம் போட்டோம், நாள் போட்டோம், ஏன் பயப்படணும்? ஆண்டவர் சொன்னார்ல, இவன் 20 வயசுல இருந்து அது மேற்பட்டு ஒருத்த கூட நம்ம புத்தகமா பின்பற்றலப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சொன்ன நான் வாக்குத்தத்தம் பண்ண பாரு என் முற்பிதாக்களுக்கு, அந்த தேசத்துல இவங்களதான் நான் பிரவேசிக்க வைக்க போறேன். அல்லேலூயா. அப்ப உத்தமம் உண்மை இருந்தா தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே நல்லா இருக்கும். அதனாலதான் எப்போ சொல்றாரு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்றாரு. 24 படிச்சு பாருங்களேன். 24 சீக்கிரம். நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கு என்னாலும் நன்றாய் இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளையின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்துக்கு இந்த எல்லா கட்டளைகளையும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக. இந்நாளில் இருக்கிறது போல் நம்ம உயிரோடு காப்பதற்கும் என்னால நன்றாய் இருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த கட்டளையின்படி செய்ய அப்போ நான் எப்பொழுதுமே நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் யார் விருப்பம் உள்ளவரா இருக்கார். அப்போ உண்மையா இருந்தால் தேவன் நம்மளை பாதுகாத்து வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த தீங்கும் நம்மகிட்ட வராது. உண்மை இருந்தாலே கர்த்தருக்குள்ள அந்த அர்ப்பணிப்பு இருந்தாலே, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்ம பிடிச்சு கொண்டு நடந்தாலே எந்த தீங்கு நம்மகிட்ட வராது. தேவனுடைய பாதுகாப்பு இருப்பாங்க. அப்ப தேவன் விட்டு நம்மளை விலகிறாருன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவர் விட்டு போனதுனால தான் ஆண்டவர் இனிமே நம்மளை விட்டு விலக மாட்டோம். நம்ம ஆண்டவர் விட்டாதான் நம்ம கர்த்தருடைய காரியத்தை அவங்க பாருங்க உத்தமமா பின்பற்றினாங்க. அதனாலதான் சொல்றாரு, என்ன நீங்க அனுப்பும் போது இருந்த பலனும் சரி, இப்பவும் அந்த பலன் என்னை விட்டு குறைவே இல்லை. அல்லேலூயா. அப்போ 40 வயதுல இருந்த பலன் அதே பலன் 85 வயசுலயே இருக்குதே. அப்போ நமக்கு 20 வயதுல இருந்த பலன் இப்போ வயசு கடந்து வந்த பிறகு அந்த பலன் இருக்குதா? சில சொல்ல போறாங்க, எனக்கு இப்போ எனக்கு அதெல்லாம் இப்போ எனக்கு ரொம்ப முடியல, வயசாகி போச்சு, இப்படி ஆயிடுச்சு எனக்கு நிற்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல. நம்ம வாயில் அறிக்கிடும். இதுவே நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை. ஆண்டவர் நிச்சயமா செய்வார். விசுவாச வார்த்தை. அல்லேலூயா. அப்ப நாம சரியா இருந்தா அதை மரத்தை ஒப்பிட்டு காட்டினாங்க. அது சரியா நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும். அப்பதான் அது வளரும், அப்பதான் அது கனி கொடுக்கும். அது நிற்க வேண்டிய இடத்துல யோசுவா கரெக்டா நிற்க வேண்டிய இடத்துல இருந்தாரு. காலேப் நிற்க வேண்டிய இடத்துல நின்னாரு. அதுலதான் அவங்க கானானுக்குள்ள போவேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. சில பாருங்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ஓடுவாங்க, திரும்பி ஒண்ணுமே ஒரு மைண்ட்ல இருக்காது. எழுந்து காலையில ஆண்டவர் தேடுறது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது, போர் அடிச்சு எவ்வளவு நாள் தான் ஜெபம் பண்றது, எவ்வளவு நாள் தான் இது பண்றது, எவ்வளவு நாள் தான் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிற வரைக்கும் தான் நம்ம. அல்லேலூயா. அதுக்குதான் தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்காரு. ஜெபிங்க. ஜெபிக்கிறது தவிர வேற மாதிரி பெரிய காரியம் இல்லை. ஆண்டவரை காட்டிலும் ஆண்டவருடைய காரியம் ரொம்ப முக்கியமாச்சு நமக்கு. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் சீக்கிரம் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். பாத்தீங்களா? தாவீது போன இடத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு? காப்பாற்றினார். காரணம் என்ன? தமஸ்குக்கு அடுத்து சீரியாவில் தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். இப்ப தாவீது கர்த்தரோடு கூட என்ன பண்றான்? என் இருதயத்துக்கு தாசன் என்று சொன்னார். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து என்ன நினைக்கிறாரோ பூமியில செய்யணும்னா அதை தாவீது பூமியில செய்து முடிச்சான்.
அப்ப நம்முடைய இருதயமும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? நாம் செய்யற காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்கா? நாம் பேசுற காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்கா? நாம் நடக்கிற காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்கா? 24 மணி நேரத்தில் நம்ம ஃபுல்லாக நம்ம உட்காந்து நாடகம் சினிமாவை பார்த்துட்டு இஷ்டத்துக்கு நம்ம நேரங்களை செலவு பண்ணுறோமே, ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு, துக்கப்பட மாட்டாரா? இந்த கொரோனா வந்து நாடு முழுவதும் 3 மாதங்களுக்கு மேலே எவ்வளோ தேசத்துக்காக எவ்வளோ ஜெபிக்க வேண்டியது, கண்ணீர் விட வேண்டியது, கதறி ஆண்டவரே மனமரங்குங்கன்னு சொல்லி, ஆண்டவரே இந்த சாபங்கள் பாவங்கள் தேசத்தை விட்டு அகண்டு போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டிய பிள்ளைங்க சினிமா நாடகத்தை பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற காலமா இது. யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இன்னும் கூட நம்ம மனம் திரும்பாம இருந்தா எப்படி கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரா? ஆமென், அவனை காப்பாற்றினார். நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. நெகேமியா புஸ்தகம் சீக்கிரம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவர்களுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. வான சேனைகளை என்ன பண்ணுதா? உம்மை பணிந்து. அப்ப எல்லாமே நீர் காப்பாற்றுகிறீர். என்ன வசனம் போட்டிருப்பாருங்க? நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் அனாதி வானங்களையும் அவையில் உள்ள சர்வசேனையும் பூமி அதுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் நீர் என்ன பண்ணிருக்கிறீர்? உண்டாக்கினீர். அவைகள் எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வானசேனை பணிந்து கொள்கிறது. அல்லேலூயா. அப்போ பூமி பரமசமுத்திரம், கடல் எல்லாம் என்னென்ன இருக்குதோ வானசேனைகள், மேலே இருக்கிற ஆகாயங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாமே யார் தான் படைச்சிருக்கிறாரு. அப்ப எல்லாமே யாரை பணிந்து கொள்ளுதான். அப்ப மனுஷன் மட்டும் சரியா யாரு கீழ்ப்படைய மாட்டான். அப்ப எல்லாவற்றையும் காப்பாற்றுறது யார் தான்? அவைகள் எல்லாம் நீ காப்பாற்றுகிறீ. வானசேனைகள் உண்மை பணிந்து கொள்ளுகிறது. வானசேனை என்ன பண்ணான்? புரிதா எல்லாருக்கும்? கடைசியா வானசேனை என்ன பண்ணான்? பணிந்து கொள். அப்ப நம்ம பணிந்து கொள்றதுல தப்பு பண்றோம். சரியா ஆராதிக்கிறது கிடையாது, சரியா ஜெபம் பண்றது கிடையாது, சரியா பைபிள் வாசிக்கிறது கிடையாது. சும்மா மணிக்கணக்காக உட்காந்து தேவையில்லாத பேசிட்டு தேவையில்லாத சினிமா நாடகத்தை பார்த்துட்டு எதுக்கு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும்? ஆத்மாவை ஏன் எடுத்துக்கணும்? எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும் சொல்றாங்க. அவங்க நான் பார்த்தது கிடையாது, அவங்க தான் டிவி போட்டாங்க, நான் உட்காந்து சும்மா பார்த்தேன். சில சொல்றாங்க நான் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, சும்மா அவங்க வந்ததுனால இப்படி உட்காந்து பார்த்தேன். இதெல்லாம் வந்து சாக்கு போக்கெல்லாம் சொல்லி தான் நாடே கெட்டு போயிட்டு இருக்குது. இப்போ தேசத்துல ஆண்டவர் எப்பவே இது விளக்கணும்னா எப்பவே சுகமாக்கி இருப்பாரு. ஏன் தெரியுமா? அப்படியே விட்டு வச்சிருக்காரு. ஜனங்க யாரும் இன்னும் மனம் திருப்பல, கீழ்படியில. எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் மாறல. அந்த நேரம் காதல கேட்கற நேரம் தான் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சொல்றாங்க, இவ்வளவு பெரிய ஊழியக்காரர். அவர் எந்த ஊழியக்காரன் தான்? கர்த்தரை அழைச்சிருக்காரு, அவ்வளவுதான். வசனம் கொடுத்துருக்க தேவனுடைய வார்த்தை அவர் தான் அவர் கொடுத்துருக்கிறாரு. சொல்லி இவரு பெரிய ஊழியக்காரர், சின்ன, அதெல்லாம் கத்திருப்பாங்க. பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் கிடையாது. ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அழைத்திருக்கிறார், அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரா, அவ்வளவுதான். கர்த்தர் என்ன வசனத்து மூலியமா பேசுறாங்களா? அழைப்பு முக்கியம், தரிசனம் முக்கியம், வெளிப்பாடு முக்கியம். எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார் அதில் நிலைத்திருந்து சத்தியத்தை கேட்டு நீங்க நடந்து பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. அப்ப அண்ட சராசரங்களே எல்லாத்தையும் யார் தான் உண்டாகி இருக்காரு? கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 31:23, சங்கீதம் 37:28 வாசி சங்கீதம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். சங்கீதம் 31:23 படிக்க பார்க்கலாம். 31:20. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தாக்காத்து இடுப்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். உண்மையானவனை கர்த்தர் என்ன பண்றாரா? தற்காத்து இடுப்பு செய்கிறவனுக்கு என்ன பண்றாரா? பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நீங்க எல்லாரும் அவரில் நீங்க என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்க. அப்ப நம்ம சரியா நம்ம என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இடும்பு செய்கிறவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பிரச்சனை பண்றானா அவனுக்கு சரியா கர்த்தர் ஒரு நாள் பதில் தருவார். வசனம் சொல்லி குறிச்சு வச்சுங்க. எந்த காரியமா இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு நாள் முடிவு இருக்கு. அல்லேலூயா. 37 சங்கீதம் 28 வசனத்துல சொல்லியிருக்காரு, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறது. யாரை கைவிட மாட்டாரோ? பரிசுத்தவான்கள் அவர்கள்
என்றைக்கும் அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அற்று போகும். அப்ப யாருடைய சந்ததி தான் அற்று போயிடும்? பரிசுத்தவான்களை கைவிட்டுவாரா? கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்குடைய சந்ததியோ நீதிமான் பூமியை சுதந்திரத்துக் கொண்டு என்றைக்கும் வாசமாக இருப்பார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ தேவ பிள்ளை தான். அப்போ தேவன் நம்மளை ரட்சித்து அபிஷேகித்து ஆண்டவருடைய காரியத்தை நம்மளுக்குள்ள நம்ம இருப்போமானால், உண்மையாய் உத்தமமாய் அந்த நீதியாய் அந்த அர்ப்பணிப்போடு நம்ம நடப்போமானால், விசுவாச சோர்ந்து விடாதபடி, விசுவாச தளர்வோடாதபடி விசுவாச வாழ்க்கையில முன்னேறி செல்வோமானால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வயசாயிடுச்சு, தளர்வு வந்துருச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு போச்சு நீங்க சொல்லவே கூடாது. அப்ப தாவீது காலேப் என்ன சொல்றாரு? 85 வயதிலையும் நான் சோர்ந்து போல அதே பலன் தான் இருக்குது. அல்லேலூயா. வயது கடந்து போகும்போது விசுவாச தளர்ச்சி வரும். என்ன வரும்? வருதா? எல்லாருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். அட போப்பா, எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஆண்டவர் எதுவுமே பேச மாட்டாரு. இதான் பேசுறாரு ஆண்டவர். வசனம் வாசிக்கும் போது பேசுறாரு, சபைக்கு வரும்போது பேசுறாரு, ஊழியக்காரர் மூலமா பேசுறாரு, சத்தியத்துக்கு கொடுக்கும்போது பேசுறாரு, ஜெபம் பண்ணும்போது பேசுறாரு. இதான் ஆண்டவர் பேசுறாரு. இதை நீங்க கடைபிடிச்சு உத்தமமா நீங்க நடங்க, ஆண்டவர் நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார். அப்ப நமக்கு முக்கியம் எது ரொம்ப முக்கியம்? பலன் நமக்கு முக்கியம். எது ரொம்ப முக்கியம்? ஹெல்த் ரொம்ப சொல்றோம். அப்போ 120 வயது வரைக்கும் கண்ணீர்கள் அடையவில்லை. 40 வயதிலிருந்து அடைச்ச தேவன் 85 வயது வரைக்கும் அடைக்கும் போது இருந்த பலன் 85 வயது வரைக்கும் குறையல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யாத்திரா புஸ்தகம் 15:26, அவர் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியும் அப்போ தண்ணி, காற்று, சீதோஷ நிலையில ஆசீர்வதிக்கிறது யார் தான்? அப்போ எல்லாவற்றையும், எல்லா வான சேனை, சமுத்திரம் எல்லாத்தையும் யார் தான் காப்பாற்றுறாரு? அதுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம யாரும் பூமியில் உயிரோடு வாழ முடியும். அப்ப தேவன் தானே நம்மளை பாதுகாத்து வைக்கிறாரு. புரியுதுங்களா? இப்ப எல்லாரும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை என்ன பண்றாரு? காப்பாற்றுகிறார், கைவிட மாட்டார். துன்மார்க்கருடைய சந்ததியோ என்ன பண்ணுமா? அறுப்புண்டு போயிடும். அப்ப தேவ பிள்ளை தான், துன்மார்க்க தான். அது நீங்க எப்பவுமே மறக்கக்கூடாது. வசனம் படிச்சோமா, கொஞ்சமாச்சும் நம்ம புரிஞ்சு நம்ம யோசித்து பாருங்க. அந்த வசனத்தை சொல்லி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கு செய்யுங்கப்பா, கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப காலேப் வாக்கு தத்தத்தை என்ன பண்ணான்? சுதந்திரத்து கொண்டான். வாக்கு தத்தத்தை உரிமையாக்கி கொண்டான். வாக்கு தத்தத்தை பலனை என்ன பண்ணான்? அனுபவித்தான். அப்ப நம்ம இதை நம்ம கடைபிடிச்சு விருப்பமானால், அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, எப்ரோனின் குமாரனாகிய காலேப், நூனின் குமாரனாகிய இவங்கதான் எங்க போவாங்க? பின்பற்றினபடியா கானானுக்குள்ள, ஆபிரகாம் கிட்ட, ஈசா கிட்ட, யாக்கோபு கிட்ட சொன்ன பாருங்க, அவங்க கூட உள்ள போல, கானானுக்குள்ள போல, இவங்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். அவனை மாத்திரம் இல்லை, அவங்க சந்ததிகளை நான் சேர்ப்பேன். அல்லேலூயா. கண்ணில் மூடி நான் சொல்லிக்கிறேன், ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி சொல்லிக்கிறேன். எங்களோடு கூட எந்த நோக்கத்தோடு நீங்கள் பேசுனீங்களோ எங்களுக்கு தெரியாதாச்சா. நீங்கள் தேவ சமூகத்தில் ஜபத்தில் இருக்கும்போது, சனத்தை நான் தியானிக்கும் போது என்னோடு கூட நீங்கள் பேசுனீங்க. இன்றைக்கு நீங்கள் என்னோட பேசியிருக்கிறீங்களாச்சா. ஒரு வார்த்தையில் என்னை தாழ்த்துக்கிறேன். அந்த ஒரு பிள்ளைகளாக நீங்கள் ஆசீர்வதிங்க. சத்தியத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளின் வீடுகளில் ஆங்காங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரோடு கூட நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, அஸ்தனாபுரத்தில் வந்து ஸ்டீஃபன், மனைவி பாக்கியா, பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறேன். அம்மா ஊரில் இருக்க பொன்னம்மாளுடைய குடும்பங்கள் எல்லாரையும், தம்பி எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. மாடமாக்கம், மொத்தத்தேரி, ஜோதிநகர், வேகவாசல், ஹவுசிங் போர்ட், சித்தாலப்பக்கம், பள்ளிக்கண்டை, பெரும்பாக்கம், எல்லா குடும்பமாக பேரான நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியம் எல்லா துதியின் காரணம் வாங்கி உங்களுக்கு ஒருவருக்கு இயேசுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம், பாதுகாப்பு, சௌக்கியம், சமாதான, சந்தோஷம் ஒரு வருகை மற்றும் இன்னும் என்று சதாகாலம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.